இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன்டிஇடிக்கு யூஸ் ஆகிற சைக்காலஜி. அதில் நம்ம பார்க்க போகிறது மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், என்னென்னு தெரியும். ஸோ சைல்டு சைக்காலஜியில் மோட்டிவேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற ஹிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அந்த ஹிண்ட்ஸ் மட்டும் போதாது, தென் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குது, ஏன்னா எல்லாத்தையுமே பிபிடியில் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹிண்ட் மட்டும் எழுதுறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஃபினிஷன். ஸோ மோட்டிவேஷனுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறது, இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறது க்ரோ அண்ட் க்ரோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. ஸோ அந்த டெஃபினிஷன், மோட்டிவேஷன் இஸ் கன்சிடர்ட் வித் த அரோசல் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட். ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அரோசல் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து அரோஸ் ஆகும்போது, அதாவது ரைஸ் ஆகும்போது என்ன ஆகுது, இன் லேர்னிங். ஸோ அப்போ வந்து லேர்னிங்கில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அரோஸ் ஆகணும். அண்ட் டு எக்ஸ்டெண்ட், அது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக் டு லேர்னிங். அது லேர்னிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். ஸோ மோட்டிவேஷனுக்கு ஒரு அரோசல் தான், அதாவது ரைஸ் அதிகமாகிறது, படிக்கிறதுக்கு அந்த லேர்னிங்க்கு வந்து அதிகமாகிறது அப்படிங்கிறது தான் க்ரோ அண்ட் க்ரோ வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் டெஃபினிஷன் மட்டும் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன். ஸோ இந்த ஒரு டெஃபினிஷன் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. மோட்டிவேஷன் இஸ் கன்சிடர்ட் வித் அரோசல் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் அண்ட் டு எக்ஸ்டெண்ட் இட்ஸ் பேசிக் டு லேர்னிங். ஸோ க்ரோ அண்ட் க்ரோங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோட்டிவ்லேயே இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து ரெண்டு டைப் இருக்குது. ப்ரைமரி மோட்டிவ்ஸ், தென் செகண்டரி மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்குது. ஸோ ப்ரைமரி மோட்டிவ்ஸை எப்படி சொல்லுவாங்கன்னா பயோஜெனிக் மோட்டிவ்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரி பயோ அப்படிங்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரைமரியாக என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரைமரி நீட்ஸ் அசோசியேட்டட் வித் த பயாலஜிக்கல் ஆர் ஃபிசியாலஜிக்கல் வெல். ஸோ என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் கொடுத்துருக்கேன். ஹங்கர், ஸோ பேசிக் நீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹங்கர், தர்ஸ்ட், அவாய்டன்ஸ் ஆஃப் பெயின், தென் எலிமினேஷன் ஆஃப் பாடி வேஸ்ட், ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக். ஒரு மனுஷன், ஒரு லிவிங் பீயிங் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த பேசிக் நீட்ஸ்லாம் தேவைப்படும். ஹங்கர், பசிக்கும், தாகம் எடுக்கும், பெயின் இல்லாமல் இருக்கணும்னு நினைப்போம். அப்புறம் பாடி வேஸ்ட் எலிமினேட் பண்ணுறது, தென் ஸ்லீப்பு, ரெஸ்ட், இது எல்லாமே ப்ரைமரி மோட்டிவ்ஸ். தென் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஸோ இந்த ப்ரைமரி மோட்டிவ்ஸ் வந்து பயோஜெனிக் அப்படின்றது எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஹியூமன், அது ஹியூமனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஹியூமனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ப்ரைமரி மோட்டிவ்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும். தென் இன்பார்ன், இன்னேட், இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது தேவை இல்லைன்னு நினச்சாலும் இன்பார்னாக நமக்கு இது தேவைப்படும். கண்டிப்பாக இது மோஸ்ட் ப்ராமினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்பார்ன் அண்ட் இன்னேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்பார்னா பிறக்கும் போதே நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ லைக் தட் இன்பார்ன் நமக்கு வந்து இப்படி நம்ம பிறந்திருக்கோம்ல, ஸோ கண்டிப்பாக நமக்கு ப்ரைமரி மோட்டிவ்ஸ் தேவைப்படும். அதுதான் இன்பார்ன், இன்னேட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மோட்டிவ்க்காக தான் இந்த இன்பார்ன் அண்ட் இன்னேட்டிவ் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைமரி மோட்டிவ்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஹங்கர், தர்ஸ்ட், அவாய்டன்ஸ் ஆஃப் பெயின், எலிமினேஷன் ஆஃப் பாடி வேஸ்ட், ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட். தென் செகண்டரி மோட்டிவ்ஸ். ஸோ ரெண்டாம் பட்சமாக ஃபஸ்ட்டு சாப்பாடு, தண்ணி, ஷெல்டர் இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ செகண்டரியாக என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது லிங்க்டு வித் ஒன்ஸ் சோஷியோ சைக்காலஜிக்கல். ஸோ லிங்க்டு வித்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு எல்லாமே கிடச்சிச்சு, நெக்ஸ்ட் நம்ம எங்கே போவோம், சொசைட்டிக்கு போவோம். ஸோ அங்கே நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, சைக்காலஜிக்கலாக நமக்கு என்ன தேவைப்படுது, கிரிகாரியஸ்னஸ். ஸோ கிரிகாரியஸ்னஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் தனியாக வாழ முடியாது, தனியாக இருக்கவே முடியாது. ஸோ நமக்கு கூட இருக்கிறதுக்கு ஒரு சொசைட்டி, ஒரு க்ரௌடு வேணும் இல்லையா. ஸோ அதை தான் செகண்டரி மோட்டிவ்ஸ்னு இருக்கும். நம்மளை சுற்றி ஒரு சொசைட்டி வேணும், கிரிகாரியஸ்னஸ், அந்த ஒரு க்ரௌடில் என்ஜாய் பண்ணுறவங்க தான் கிரிகாரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சொசைட்டி வேணும், அது வந்து செகண்டரி மோட்டிவ்ஸ். லேர்ன்டு பிஹேவியர். ஸோ லேர்ன்டு பிஹேவியர் அப்படிங்கிறது பிஹேவியர் எப்படி இருக்கும், ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு மோட்டிவ் ஒரு லேர்ன்டு பிஹேவியர் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதுதான் செகண்டரி மோட்டிவ்ஸில் லேர்ன்டு பிஹேவியர்னு சொல்லியிருக்கேன். தென் சீக்கிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒரு இது நம்ம தேடும்போது அதில் சாட்டிஸ்ஃபைடாக நம்ம கிடைக்கணும். இன்கேஸ் ஒரு ஜாபே வந்து நம்ம தேடுறோம், சாட்டிஸ்ஃபைடு ஜாப்பாக வேணும்னு நினைப்பேன். ஸோ சொசைட்டிக்குள்ளே அதை தேடுவோம். ஸோ அதெல்லாம் சீக்கிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது எல்லாமே செகண்டரி மோட்டிவ்ஸ். அச்சீவ்மெண்ட் மோட்டிவ். ஸோ ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவ். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மோட்டிவ், செக்யூரிட்டி மோட்டிவ், அப்ளிகேஷன் மோட்டிவ், அஃப்லியேஷன் மோட்டிவ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டரி மோட்டிவ்ஸ்லாம் வரும்.
பார்த்தோம்னா ஸோ அச்சீவ்மெண்ட்காக ஒன்று, செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்காக ஒன்று, செக்யூரிட்டிக்காக ஒரு மோட்டிவ் நமக்கு தேவைப்படும். தென் அப்ளிகேஷன் ஒரு இதில் அப்ளை பண்ணுறதுக்காக மோட்டிவேஷன் தேவைப்படும். தென் அஃபிலியேஷன் அப்படின்றது இது சைல்டு சைக்காலஜினால அவங்களோட அஃபிலியேஷன் என்னவாக இருக்கும், அவங்களோட மேட்டர்னிட்டி ஆர் மேட்டர்னல் ஆர் பேட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அம்மா அப்பா சார்ந்த, ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவ். ஸோ இது ஃபுல்லாமே சைல்டு சைக்காலஜினால நம்ம அந்த மாதிரி ரிலேட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டையுமே சில்ட்ரனுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ மோட்டிவேஷனை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ப்ரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்டரி மோட்டிவ்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மோட்டிவ் ஒர்க்ஸ் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியேசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சோர்ஸில் வந்து இந்த செகண்டரி மோட்டிவ் வந்து நமக்கு வந்து எனர்ஜி ரொம்ப கிடைக்கும். ஸோ இது பேசிக் நீட் கிடையாது. செகண்டரின்னு வர்றப்போ நம்மளோட ஜாப் பேஸ்டாக இருக்கலாம், சாட்டிஸ்ஃபைடு பேஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ நமக்கு வந்து என்ன தேவைன்னா நிறைய எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இன்ஃபேக்ட் எய்ம்ட் அட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் அதர் பேசிக் நீட். ஸோ இது என்ன பண்ணுமா, பேசிக் நீடை ஒன்று அல்லது அதுக்கு மேலான பேசிக் நீட்ஸ்க்கு எமர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் பிஹேவியர் கேன் பி ப்ராப்பர்லி இனிஷியேட்டட். ஸோ இந்த செகண்டரி மோட்டிவில் என்ன ஆகும், பிஹேவியர் வந்து ப்ராப்பராக இனிஷியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேர்ன்டு பிஹேவியர் இதில் தான் வரும்னு சொன்னேன். நம்ம ஜாப், நம்ம ஸ்டடீஸ் எல்லாம் வர்றதுமே செகண்டரி மோட்டிவ்ஸ் தான். ஸோ இதில் என்ன ஆகும், நம்மளோட பிஹேவியர் வந்து ப்ராப்பராக இனிஷியேட் ஆகும். ஸோ பிஹேவியர் ப்ராப்பராக இனிஷியேட் ஆகிறது எந்த மோட்டிவ் அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக செகண்டரி மோட்டிவ் தான். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மோட்டிவேட்டட் பிஹேவியர் இஸ் கோல் டைரக்டட். ஸோ நம்மளோட டைரக்ட் கோலுக்கான பிஹேவியர் கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் தான். ஸோ நமக்கு ஒரு டைரக்ட் கோல் இருக்குது, அதை நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணால் ரொம்ப டைரக்டான மோட்டிவேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே செகண்டரி மோட்டிவ்ஸ் தான். மோட்டிவேட்டட் பிஹேவியர் இஸ் கோல் டைரக்டட். ஸோ இது புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ மோட்டிவேஷன், பிஹேவியர், கோல் டைரக்ஷன் இது எல்லாமே செகண்டரி மோட்டிவ்ஸ் தான். ஸோ இப்போ செகண்டரி மோட்டிவ்ஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா செகண்டரி மோட்டிவ்ஸ்லேயே குரூப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன குரூப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். செகண்டரி மோட்டிவ் குரூப்ஸ் கேன் பி grouped into 3 categories. ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். செகண்டரி மோட்டிவில் சைக்கலாஜிக்கல் மோட்டிவ். ஸோ சைக்கலாஜிக்கல் மோட்டிவ் அப்படின்னு வந்தப்போ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டட் வித் த நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் சோஷியல் நீட்ஸ், தென் கான்ஃப்ளிக்ட் வித் ஈச் அதர் அண்ட் அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் கொடுத்துருக்கிறது தான் செக்யூரிட்டி, ஃப்ரீடம், அட்வென்ச்சர். இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் மோட்டிவ்ஸில் வருது. ஸோ செக்யூரிட்டி, ஃப்ரீடம், அட்வென்ச்சர் இந்த மாதிரி இதெல்லாம் இதில் வரும் பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் பேஸ்டு இதில் வரும். ஸோ இப்படியே கேட்கலாம், இந்த 3 வந்து கொடுத்து இது வந்து எந்த குரூப்பில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் குரூப்பில் சைக்கலாஜிக்கல் மோட்டிவ்ங்கிற பார்ட்டு கீழே வர்றதா செக்யூரிட்டி, ஃப்ரீடம், அட்வென்ச்சர். தென் சோஷியல் மோட்டிவ் வரப்போ அக்செப்டன்ஸ். ஸோ சொசைட்டி அப்படி வர்றப்போ அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒரு இது பிலாங்கிங் சேர்ந்துருக்கணும், அப்ரூவல் இருக்கணும், ரெகக்னேஷன் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சோஷியல் மோட்டிவ்ஸ். தென் பர்சனல் மோட்டிவ்ஸ் அப்படின்னு வர்றப்போ காம்பிடென்சி. ஸோ எப்படி கம்பீட் பண்ணுறது, ஏதோ ஒரு எக்ஸாம், ஏதோ ஒரு ஸ்டடீஸ், எதுக்கோ ஒரு இன்டர்வியூ போகிறப்போ எப்படி கம்பீட் பண்ணுறது. தென் செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் இமேஜ், அப்ஹோல்டிங் வேல்யூ. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனல் மோட்டிவ்ஸில். செகண்டரி மோட்டிவ்ஸில் பர்சனல் மோட்டிவ்ஸில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு செல்ஃப் எஸ்டீம், ஸோ செல்ஃப் இமேஜ் இதெல்லாம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கே தெரியும். ஸோ இதெல்லாமே பர்சனல் மோட்டிவ்ஸில் வச்சுருக்காங்க. மறந்துட்டேன், பிபிடியில் நான் அப்ளை பண்ணலை அதை. ஸோ மோட்டிவ் அப்படிங்கிறோட வேர்டோட ரூட் வேர்டு என்னென்னு பார்த்தோன்னா லர்டீன். இந்த வேர்டு எதுலேருந்து வந்துச்சுன்னா லர்டீன்கிற லாங்குவேஜ். ஸோ லர்டீன் அப்படின்ற லாங்குவேஜ்லேருந்து தான் வந்தது தான் மோட்டிவ். ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு மூவ், டு இம்பல். ஸோ இதுதான் வந்து மீனிங். ஸோ ரூட் வேர்ட் ஆஃப் மோட்டிவேஷன் வந்து லாட்டின், அதோட லாங்குவேஜ் வந்து லர்டீன். டு மூவ், டு இம்பல் அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு 2 டைப் இருக்குது, எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் அப்படிங்கிறது மோட்டிவ்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னா எக்ஸ் அப்படின்றப்பே தெரியும் நமக்கு, அது எல்லாமே வெளியே சார்ந்தது. ஸோ நம்ம சுற்றி இருக்கிற வெளிப்புறம் சார்ந்தது. ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எக்ஸ் அப்படின்னா வெளிப்புறத்தில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா
மோட்டிவில் எந்த மாதிரி இருக்கும், ஒரு இன்சென்டிவ் ஆர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இன்சென்டிவ் நம்ம வேலை நல்லா செய்யும்போது நமக்கு இன்சென்டிவ் அதில் கிடைக்கும். ஆல்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம். குட் சொல்லுவாங்க, வெல், பெஸ்ட், நிறையா நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் சொல்லி நம்ம மோட்டிவேட் பண்ணுவாங்க. கோ ஹெட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த மாதிரி பாசிட்டிவாக ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இந்த எக்ஸில் வரும். தென் மணி, டாய் ஆர் ஸ்வீட், சின்ன பிள்ளைங்க அப்படின்றதுனால மணி கொடுக்கலாம், டாய்ஸ் கொடுக்கலாம், ஸ்வீட் கொடுக்கலாம், இதெல்லாமே எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவ்ஸில் வரும். தென் இன்ட்ரின்சிக் அப்படியில் எது வரும்போது இன்ஹெரிடன்ட். ஸோ இன்ஹெரிடன்ட் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட், எக்ஸ்ட்ரின்சிக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இன்ட்ரின்சிக். ஸோ இது ஃபஸ்ட்டில் எக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாமே ஒரு ரிவார்டுக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்ஸ்டிங்க்ட் எப்படின்னா இன்ஹெரிடன்ட், அதுக்குள்ளேருந்தே வரணும். பெர்ஃபார்ம்டு ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு இல்லை ஒரு கேம் ஏதோ விளையாடுறாங்க, அது வந்து சில பேர் ரிவார்டு அந்த மணி அதுக்காக விளையாடுவாங்க. பட் சில பேர் வந்து ஜெயிக்கணும், நம்மளோட குரூப் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்ட்ரின்சிக் மோட்டிவ்னு சொல்கிறாங்க. இஃப் யூ ப்ளே ஃபார் அ ட்ராஃபி ஆர் ப்ரைஸ் மணி தென் இட் இஸ் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஸோ மணிக்காக ஒரு ட்ராஃபிக்காக விளையாண்டோம்னா அதை தான் எக்ஸ்ட்ரின்சிக்ஸ்னு சொல்கிறாங்க. பட் இன்ட்ரின்சிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் வி ப்ளே ஃபார் த ஷேக் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக விளாட்றோம், வி டெரைவ் ஃப்ரம் இட், தென் இட் இஸ் அ கேஸ் ஆஃப் இன்ஸ்டிங்க்ட் மோட்டிவேஷன். ஸோ நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக விளையாடுறது தான் இன்ஸ்டிங்க்ட் சொல்லியிருக்காங்க. தென் பெர்ஃபார்ம்டு ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தென் மியூசிக், கோ டு டெம்பிள். ஸோ மியூசிக் கேட்குறதுல என்னது, நம்மளோட உள் மனசு சார்ந்த அதை வந்து நம்மளை நாமே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, நம்மளை காம் பண்ணிக்கிறதுக்கு கேட்குறது தான் மியூசிக். டெம்பிள் போகிறதுமே அதுதான். ஸோ இன்ஸ்டிங்க்டில் என்ன வருதும், எக்ஸில் வர்றது வந்து இன்சென்டிவ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், மணி, டாய் ஆர் ஸ்வீட், இதெல்லாம் வந்து எக்ஸில் வரும். ஸோ இன்னில் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிடன்ட், பெர்ஃபார்ம்டு ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மியூசிக், கோ டு டெம்பிள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிங்க்ஸில் வரும். தென் நெக்ஸ்ட்டு மோட்டிவேஷன் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். ஸோ சைல்டு சைக்காலஜி அப்படின்னா ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரிவார்ட்ஸ் அப்படின்னா ஸ்டாம்பின், அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் குத்துன மாதிரி. ரோல் ஆஃப் ஹானர், ஒரு ஹானர் பண்ணுறது, ப்ரைஸ் கொடுக்குறது. ஒரு எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் வாங்கிட்டாங்க, ஸோ ஒரு ஹானர், நீ கிளாஸ் லீடர், ஸோ நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க, நீ கிளாஸ் லீடர், ஸோ ரோல் ஆஃப் ஹானர் பண்ணுறது. தென் ப்ரைஸஸ் கொடுக்குறது, பேட்சஸ். ஸோ இப்போ நாங்களாம் ஸோ பிஎட் படிக்கும்போது நம்ம நிறையா கிளாஸ்க்கெலாம் ட்ரைனிங் போயிருக்கோம், ஸ்கூலுக்குலாம் ட்ரைனிங் போயிருக்கோம். ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணுவோன்னா நம்ம வைக்கிற கிளாஸ் டெஸ்ட், நம்ம போகிறது கொஞ்ச நாளாக தான் இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ் டெஸ்ட் வைக்கும்போது யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க, இல்லைன்னா இப்போ 25 வச்சோம்னா அபவ் 20 யாரெலாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு ரிப்பன், ஒரு சர்டன் ரிப்பன் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து சின்ன ஒரு ஃப்ளார் இல்லைனா ஒரு பேட்ச் மாதிரி பண்ணி என்ன பண்ணுறது, அவங்களோட ஷர்ட்டு இருக்கும்ல, ஸோ அதில் வந்து பின் பண்ணி விடுவோம். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாமே அவங்க அதை வச்சுட்டே இருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு லைக் தட் அது மாதிரி அதே இது பண்ணுவோம். ஸோ அது வந்து நல்லா, ஸோ வெளியே கிளாஸ்க்கு போகும்போதெல்லாம் தனியாக தெரியும்ல, ஸோ இவங்களாம் அது மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அது வந்து ரிவார்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க, ஸ்டாம்பின். தென் பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் அவுட், ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. தாண்டைக்கோட லா ஆஃப் எஃபெக்டில் வந்துருக்கும். ஸோ பனிஷ்மெண்ட் இது வந்து தெரியலைன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ லேர்னிங் தியரிஸில் போட்டிருப்பேன். ஸோ லா ஆஃப் எஃபெக்டில் இதை பற்றி எஸ்ஆர் அந்த ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் கனெக்ஷன் பற்றி சொல்லியிருப்பேன், பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. தென் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, சரியாக படிக்கல, வெளியே கிளாஸ்க்கு வெளியே அனுப்பிச்சிடுறது, இம்போசிஷன் கொடுக்குறது, இதே ஒரு 10 டைம்ஸ் ரைட் பண்ண, 5 டைம்ஸ் ரைட் பண்ணுன்னு திரும்ப படித்து அதையே திரும்ப எழுத சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட். சம்டைம்ஸ் அடிக்கிறது. ஸோ ரிவார்ட்ஸை விட பனிஷ்மெண்ட்டை விட ரிவார்டு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திரும்ப மோட்டிவேட் பண்ணலாம் படிக்கிறதுக்கு. ஸோ இதுதான். ஸோ மோட்டிவேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். தென் தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் நிறையா இருக்குது. ஸோ 7 இருக்குது தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஆனால் நம்ம படிக்க போகிறது இதில் ஒன்று தான். ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான். ஃபஸ்ட்டு இந்த 7 என்னென்னு பார்த்துக்கலாம். இன்ஸ்டிங்க்ட் தியரி ஆஃப் மெக்டோஹெல். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான். தென் மோர்கன்ஸ் ஃபிசியாலஜிக்கல் தியரி ஹைப்போடெர்மிக் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ மோர்கனோட ஃபிசியாலஜிக்கல் தியரிக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹைப்போடெர்மிக் மாடல்னு சொல்லுவாங்க. ஹைப்போடெர்மிக்கு வேறு மாடலுக்கு வேறு பேர் மோர்கனோட ஃபிசியாலஜிக்கல் தியரி. தென் ஹல்ஸ் டிரைவ் ரிடக்ஷன் தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் முரேஸ் நீட் தியரி, மாஸ்லோஸ் தியரி ஆஃப் ஹைரார்கியல் நீட்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஎட் டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னு படிச்சிருந்தாலே இந்த டாபிக் கண்டிப்பாக நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். இதை பற்றி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தியரியில் இந்த 7ல் இந்த 5th ஒன் மாஸ்லோவோட தியரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் சைக்கோ அனலிட்டிக் தியரி ஆஃப் மோட்டிவேஷன். தென் மெக்லஹான்ஸ் தியரி ஆஃப் அச்சீவ்மெண்ட்
மோட்டிவேஷன். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ தியரி ஆஃப் மோட்டிவேஷனில் இது எல்லாமே வரும். ஸோ ஜஸ்ட் என்னங்கிறத நேம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். தென் யாரோடது, ஸோ இன்ஸ்டிங்க்ட் தியரி யாரோடதுன்னா மெக்டஹலோடது. ஸோ அந்த மாதிரி படித்து வச்சுக்கலாம். தென் மோர்கனோட தியரி என்னன்னு கேட்கலாம் மோட்டிவேஷனில், ஃபிசியாலஜிக்கல் தியரி ஆர் ஹைப்போடெர்மிக் மாடல் அப்படின்னு கூட நம்ம படிக்கணும். ஸோ ஹல்லோட தியரி டிரைவ் ரிடக்ஷன் தியரி, மொரேவோடது நீட் தியரி, மாஸ்லோவோட தியரி ஆஃப் ஹைரார்க்கியல் நீட்ஸ், தென் சைக்கோ அனலிட்டிக் தியரிங்கிறது ஆஃப் மோட்டிவேஷன், தென் மெக்லெலன்ஸ் தியரி ஆஃப் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். ஓகே, ஸோ அவங்க நேமு அவங்களோட தியரி என்ன அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் இந்த பேஜில். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க வரது மாஸ்லோவோட ஹைரார்க்கியல் நீட்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆப்ரஹாம் மாஸ்லோ. ஸோ இவரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படிங்கிறது தான் இவரோட ஃபுல் நேம். ஸோ இவரோடது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கியல் அப்படின்னாலே தெரியும், கீழேருந்து அதாவது லோ ஆர்டர்லேருந்து ஹையர் ஆர்டருக்கு போகிறது தான் ஹைரார்க்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீட் ஆஃப் கிராட்டிஃபிகேஷன் அண்ட் க்ரோத் மோட்டிவேஷன் இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், இன்டர்மீடியேட் நீட்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு க்ரோத் கீழேருந்து பேசிக் நீட்லேருந்து டெஃபிஷியன்சி நீட்லேருந்து மேலே வரைக்கும் போகிறது. ரொம்ப பேசிக்னா நம்மளோட ஃபுட்டு ஷெல்டர் இதுதான் வந்து பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வைவல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீட்லேருந்து எப்படி மேலே வரைக்கும் போகிறது, அதாவது இதில் ஒரு கோன் மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் இதில் நான் காட்டுறேன். ஸோ கீழே தான் பேசிக் நீட்ஸ் இருக்கும். ஸோ ஹையரில் எப்படி போய் அதை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மாஸ்லோ வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. தென் மெட்டா நீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஆக்சுவலைசேஷன் இதை தான் மெட்டா நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மாஸ்லோ நீட்ஸை மெட்டா நீட் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த புக்கில். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மாஸ்லோ தியரி ஆஃப் ஹைரார்க்கியல் நீடை மெட்டா நீட்ஸ், க்ரியேட்டிவிட்டி அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இதை இன்க்ளூட் பண்ணதை மெட்டா நீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுதான் மாஸ்லோவோட ஹைரார்க்கியல் அந்த கோன். ஸோ இது வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு இப்போ நான் காட்டுறது பார்த்திங்கன்னா ஒரு எலாபரேட்டடான ஒரு கோன். பட் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணது மாஸ்லோட ஹைரார்க்கியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நீட்ஸில் இது சிம்பிளிஃபை பண்ணது. பட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எலாபரேட்டடாக இருக்கும், படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க ஃபஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், சர்வைவல் நீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், சர்வைவல் நீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட், வாட்டர், ஆக்சிஜன், ஸ்லீப், சென்சரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது எல்லாமே இருக்கிறது தான் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். இது இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழவே முடியாது. ஓகே, ஸோ இதுதான் ஃபிசியாலஜிக்கல். ஒரு பாடி நீட்ஸ் ரிமைன் அன்சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நம்மளால் ஒரு பேசிக் நீடவே ஃபுல்ஃபில் பண்ண முடியல, நெக்ஸ்ட் நீடுக்கு நம்மளால் போக முடியாது. ஃபஸ்ட்டு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்சி நீட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஒன். ஸோ ஃபிசியாலஜிக்கல் நீட், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட், அஃபிலியேஷனல் நீட், எஸ்டீம் நீட், அச்சீவ்மெண்ட் நீட்ஸ், ஏஸ்தட்டிக் நீட்ஸ், லாஸ்ட்லாம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் சர்வைவல் நீட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபிஷியன்சி நீட்னு பார்த்தீங்கன்னா இது 3மே வந்து டிஃபிஷியன்சி நீட். பயாலஜிக்கல் நீட்னா இது 2மே. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் இது சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கிறது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ டிஃபிஷியன்சி நீட் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 3 இருக்குது. பயாலஜிக்கல் நீட் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 2 இருக்குது. ஓகே, தென் க்ரோத் நீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. க்ரோத் நீட் 4. சோஷியல் ஆர் சைக்கலாஜிக்கல் நீட்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ரோத் நீட் எத்தனை இருக்குது, மாஸ்லோவோட அந்த தியரியில் ஹைரார்க்கியல் தியரி படி க்ரோத் நீட் ஜி, அதாவது க்ரோத் நீட்டை ஜி நீட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஜீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தது, அதனால் நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ க்ரோத் நீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4. தென் டிஃபிஷியன்சி நீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3. இதை டி நீட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. தென் பயாலஜிக்கல் நீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2. தென் சோஷியல் ஆர் சைக்கலாஜிக்கல் நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. புரியுதா? ஸோ இது இவங்க அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இதை வச்சு நீங்கள் கவுண்ட் பண்ணி எது இது தனியாக கூட எழுதி வச்சு கூட படிக்கலாம். ஸோ டிஃபிஷியன்சி நீட்டில் வந்து என்னென்ன வரும்னு சொல்லி கேட்கலாம். கொஷின் ஆன்சர் இதுலேருந்து நிறைய கொஷின் இது வரைக்கும் வந்திருக்கு. டிஃபிஷியன்சி நீடுன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்கும், 1 2 3 4 எஸ்டீம் நீட் வரைக்கும் கொடுக்குறாங்க. விச் ஒன் இஸ் நாட் டிஃபிஷியன்சி நீட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்டீம் நீட் கிடையாது. தென் சோஷியல் ஆர் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் இருக்குது. இதில் 5 இருக்கா, இதில் ஏதாவது ஒன்று கட் பண்ணிடுறாங்க. எதை கட் பண்ணிடுறாங்கன்னா ஏஸ்தட்டிக் நீடை. ஓகே,
எதையாவது ஒன்று கட் பண்ணுறாங்க, ரெண்டை கூட கட் பண்ணிட்டு ஒரு பயாலஜிக்கல் நீடை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ விச் ஒன் இஸ் நாட் சைக்கலாஜிக்கல் நீட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டரை கரெக்டாக இப்போ இந்த கொஷின் வந்துட்டாலே கொஷின் பேப்பரில் சைடில் இந்த கோன் போட்டு லைனாக எழுதி இது டிஃபிஷியன்சி, இது க்ரோத் நீட் அப்படின்னு எழுதி வச்சிட்டோன்னா என்ன கொஷின் கேட்டாலும் கரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நம்ம படித்தே தான் ஆகணும். ஸோ ஃபிசியாலஜிக்கல் நீடில் சொன்னது சர்வைவல் நீட்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ ஓகே, சர்வைவல் நீட்ஸில் என்னென்ன இருக்குது? ஃபுட், வாட்டர், ஆக்சிஜன், ஸ்லீப், சென்சரி சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதை ஃபில் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீடில் என்ன இருக்குது? ஷெல்டர் இருக்குது, க்ளோத்திங் இருக்குது, பர்சனல் சேஃப்டி இருக்குது, செக்யூரிட்டி ஆஃப் த ஃப்யூச்சர், ரொட்டீன், ரெகுலாரிட்டி, இது எல்லாமே சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியில் வரும். ஸோ இப்போ நான் ஓரலாக சொல்கிறேன், நான் பின்னாடி இந்த கோன் வச்சு ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். பட் பின்னாடி இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, வேகமாக போடுறதுன்னு நினைக்க வேணாம். இதில் இப்போ நான் ரீட் பண்ணது எல்லாமே பின்னாடி வரும். ஜஸ்ட் இப்போ நான் கோன் மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இது நான் அஃப்லியேஷனல் நீட்ஸ். ஸோ அஃப்லியேஷன் அப்படின்னா எ பீப்புள் ஹூ இஸ் நாட் லவபிள் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிஹேவியர் நீட்ஸ் டு பி லவ்டு மோஸ்ட். ஸோ ஒரு சில பசங்க வந்து அவங்க ரொம்ப ரூடாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து இருக்கிறதுனால சில பேர் வந்து அவங்ககிட்ட பாசம் காட்ட மாட்டாங்க, கிளாஸில் கூட அவங்க கூட யாரும் சேர மாட்டாங்க. பட் அந்த டைப் ஆஃப் பசங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளையும் மற்றவங்க வந்து கேரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் நீடை தான் வந்து அஃப்லியேஷனல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேக் ஆஃப் லவ் அண்ட் பிலாங்கிங்னு சொல்லுவாங்க இந்த நீடை. ஸோ அஃப்லியேஷனல் நீடுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் லவ் அண்ட் பிலாங்கிங். ஸோ இந்த நீட் அஃப்லியேஷன், லேக் ஆஃப் லவ் அண்ட் பிலாங்கிங் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா பிலாங்கிங் அஃப்லியேஷனல் நீட்ஸில் தான் வரும். ஸோ லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ் இருக்குது இதிலே. ஸோ அதுதான் அஃப்லியேஷனல் நீட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் நீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஆல் ஆஃப் அஸ் தட் இஸ் அ டெசைர் ஃபார். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசைர் ஃபார் ஸ்ட்ரென்த்து, ஒரு இதுக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படும். தென் மாஸ்டரி ஆகணும்னு நினைப்பாங்க, காம்பிடென்சி, இதெல்லாம் சேர்ந்தது தான் எக்ஸ்ட்ரீம் நீட். ஸோ மாஸ்லோவோட இந்த இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம். ஸோ நான் தான் அப்படிங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஃபுல்லானால் தான் இங்கே போக முடியும், இது ஃபுல்லானால் தான் இங்கே போக முடியும். ஓகே, ஸோ இதனால தான் இது பேசிக் கீழேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்டீமுக்கு நம்ம 4th இதுக்கு போயாச்சு. இது இந்த செல்ஃப் எஸ்டீம் வந்து என்ன கொடுக்கும், இந்த எஸ்டீம் நீட் வந்து என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்ஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் ஒர்த்து, நம்ம எவ்வளோ ஒர்த்து அப்படிங்கிற ஃபீலிங் கொடுக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் திஸ், அப்புறம் கான்ஃபிடென்ஸ் அண்ட் அக்யூரசி, கான்ஃபிடென்ஸ் கூட கொடுக்குது. ஸோ எவ்வளோ ஒர்த்து தென் எவ்வளோ கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே கொடுக்குறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் நீடில் தான் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒர்த்து அண்ட் கான்ஃபிடென்ஸ். லேக் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் திஸ் நீட் ரிசல்ட் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், ஃபீலிங் அண்ட் இன்ஃபீரியாரிட்டி அண்ட் என்ன கிடைக்குமா? ஸோ எஸ்டீம் நீட் கிடைக்காதவங்க இன்ஃபீரியாரிட்டியை ரொம்ப வந்து தாழ்வாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் நீட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 4th ஒன்னான எக்ஸ்ட்ரீம் நீட் வந்து கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறவங்க எந்த நீடில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் நீட்ஸ். ஓகே, இன்ஃபீரியர், எக்ஸ்ட்ரீம் நீட்ஸ். தென் அச்சீவ்மெண்ட்ஸ் நீட்ஸ். ஸோ அச்சீவ்மெண்ட் நீட்னு வரப்போ தெரியும் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் நாலேஜ், நீட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அச்சீவ்மெண்ட் வேணும்னா, அச்சீவ் பண்ணணும்னா ஒரு நாலேஜ் இருக்கணும். நீட் ஃபார் நாலேஜ், நீட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் இதில் என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு டூ திங்ஸ். ஸோ தெரிஞ்சுப்பாங்க இந்த ஒன்றை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுப்பாங்க. மீனிங் ஆஃப் திங்ஸ், ஒரு திங்ஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. தென் ஈவென்ட், சிம்பிள்ஸ், இதில் அச்சீவ்மெண்ட் நீட்னு வந்துட்டாலே இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஹவு டு டூ திங்ஸ், மீனிங்ஸ் ஆஃப் திங்ஸ், ஈவெண்ட்ஸ், சிம்பிள்ஸ். These achievement needs are related to the intellectual domination and cognitive competencies. ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த அச்சீவ்மெண்ட் நீட் இருக்கிறதுனால தான் இன்டெலெக்சுவல் வந்து வளரும், தென் காக்னேட்டிவ் அறிவும் வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறது. எந்த நீட்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் நீட்டில். இன்டெலெக்சுவல் அண்ட் காக்னேட்டிவ் எல்லாம் எந்த இதில் வரும் பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் நீட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஏஸ்தட்டிக் நீட்ஸ். ஸோ ஏஸ்தட்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு அழகு உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா appreciation of order and beauty. ஸோ நேச்சரோட appreciation and order of beauty. One whose lower order needs are fully satisfied or knows that he need bother about them. ஸோ ஒவ்வொரு லோயர் ஆர்டராக ஃபில் பண்ணால் தான் நம்ம அப்பருக்கு போக முடியும். ஸோ இந்த ஏஸ்தட்டிக் நீட்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷர் இன் பியூட்டி, தென் நேச்சர்,
Tagore and Wordsworth are the best examples for this. ஸோ ஏஸ்தட்டிக் நீடுக்கு யார் யார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா தாகூரையும் வேர்ட்ஸ்வர்த்தையுமே கொடுத்துருக்காங்க. தென் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். ஸோ எல்லாமே முடிஞ்சு கடைசியில் இருக்கிறது தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஒரு தன்னிலை அப்படி அடைவாங்கல்ல, ஸோ அந்த இடத்த தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். ஸோ மாஸ்லோவோட நீட்லேயே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஓகே, இந்த ஒரு பர்சன் வந்து எல்லாத்தையுமே அடைஞ்சால் தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடை அடைய முடியும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னொரு அடைய முடியாது அப்படிங்கிற மாஸ்லோ வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொன்றையுமே இப்படி தனித்தனியாக தான் க்ராஸ் பண்ணி லாஸ்ட்டில் போய் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தன்னிறைவாக அடையிறது எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னு இருக்குல்ல. ஸோ தன்னிறைவாக அடையிறது தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோயர் லெவலில் இருக்கிறது ஃபிசியாலஜிக்கல் நீட், தென் ஹையர் லெவலில் இருக்கிறது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்டரை வந்து நல்லா கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பேண்டட்னு சொன்னேன், அதுக்கு ஷார்ட்டாக ஒன்று இருக்குது ஃபிசியாலஜிக்கல். இதில் வந்து 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஸோ 5 ஸ்டெப்ஸுன்றப்ப எது கட் ஆகிருக்குன்னா ஃபிசியாலஜிக்கல் நீட் இருக்குது, சேஃப்ட் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது, தென் அஃபிலியேஷனல் நீட்ஸ், அதாவது அஃபிலியேஷன் நீட்ஸ்னு சொன்னாலும் அதுதான் பிலாங்கிங் அண்ட் லவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் நீட்ஸ் கூட இருக்குது. எது கட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் நீட்ஸ் அண்ட் ஏஸ்தட்டிக் நீட்ஸ் தான் கட் பண்ணி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஷார்ட் ஃபார்ம்ன்றால இப்படி இருக்குது, பட் நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப எல்லாமே நிறையா கொஸ்டின் இருக்குது இதுலேயே. ஸோ இதை படித்து வச்சுக்கோங்க. தென் ஷார்ட் ஃபார்மில் எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் 5ன்னு சொல்லி அச்சீவ்மெண்ட் அண்ட் ஏஸ்தட்டிக் நீடை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸில் என்னென்ன இருக்குது, ஃபுட், வாட்டர், ஆக்சிஜன், ஸ்லீப், சென்சரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீடில் ஷெல்டர், க்ளோத்திங், பர்சனல் சேஃப்டி, செக்யூரிட்டி, ஃப்யூச்சர் ரொட்டீன், ரெகுலாரிட்டி எல்லாமே சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸில் இருக்குது. தென் அஃபிலியேஷனல் நீட்ஸில் ஹங்கர் ஃபார் அஃபெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ லவ் வந்து தேடுறது, ஒருத்தவங்க வந்து நம்ம மேலே பாசம் காட்ட மாட்டாங்களா அப்படின்னு தேடுறது. எ பீப்புள் ஹூ இஸ் நாட் லவ்வபிள் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிஹேவியர் நீட்ஸ் டு பி லவ்டு மோஸ்ட். இது நான் அந்த கோன் இருக்கும்போதே வச்சு சொன்னேன். ஸோ ஹங்கர் ஆஃப் அஃபெக்ஷன் எதுனா அஃபிலியேஷனல் நீட்ஸ். லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ்ன்னு சொன்னதுமே இந்த நீடு தான் சொன்னேன். லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ்னு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எஸ்டீம் நீட்ஸ். நம்மளோட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, மாஸ்டரி என்ன, காம்பிடன்சி என்ன, அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த நீட் எதை ஜென்ரேட் பண்ணால் ஃபீலிங் வர்தி, கான்ஃபிடென்ஸ் அண்ட் அடிக்வாசி. இந்த எஸ்டீம் நீடில் இந்த ஜெனரேட்ஸ் என்னென்னலாம் கொடுக்குதுன்னா வேர்த்தை கொடுக்குது, கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதுன்னா அடக்வாசி எதை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வருது எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத கொடுக்குது. தென் கான்ஃபிடென்ஸ், ஸோ இந்த லெவலில் தான் நமக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிது. தென் அடக்வாசி அப்படின்றது சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, போதும், எனஃப், இது போதும், சஃபிஷியன்ட் லெவல் அடையிறது தான் அடக்வாசி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஸோ எஸ்டீம் நீட்ஸில் வந்து இது எல்லாமே வரும். தென் அச்சீவ்மெண்ட் நீட்ஸ். ஸோ நீட் ஃபார் நாலேஜ், நீட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், ஈவெண்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் சொல்லியிருந்தேன். அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்னா என்ன வேணும், ஒரு நாலேஜ் வேணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ஒரு ஈவெண்ட்ஸ், ஒரு சிம்பிள்ஸ், இதெல்லாம் பற்றி ஈஸியாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த டைமில் அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். தென் ஏஸ்தட்டிக் நீட்ஸ், அப்ரிஷியேஷன் ஆஃப் ஆர்டர் அண்ட் பியூட்டி. ஸோ பியூட்டியை வந்து நேச்சரோட பியூட்டி வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் தாகூர் அண்ட் வேர்ட்ஸ்வர்த். தென் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் நேச்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட கடைசி என்ன அப்படிங்கிறத அடையிறது தான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஃபுல்ஃபில் ஒன்ஸ் இண்டிவிஜுவல் நேச்சர் இன் ஆல் இட்ஸ் ஆஸ்பெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள 6 எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. தென் கடைசியில் கிடைக்கிறது தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அக்யூர்ஸ், அதுதான் ஹையஸ்ட் லெவல். ஸோ இதில் என்ன ஆகும்னா லோயர் லெவலில் வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கலனாலும் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடை வந்து அடைய முடியாது. ஸோ லோயர் லெவல்லேருந்து 1 by 1 வந்து தான் 7th அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கு வர முடியும். ஓகே, ஸோ எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேத்ஸ்லோ வந்து இந்த மாதிரி நீட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதில் அவர் சொல்கிறது மூலமாக இதை எஜுகேஷனில் வந்து எப்படி அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட், அந்த தியரியும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேருந்து பசங்களுக்கு இது எப்படி இம்ப்ளை பண்ணலாம், இம்ப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் இம்பார்ட்டன்ட்.
இது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் நீட், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட், அஃபிலியேஷனல் நீட், இதுதான் டிஃபிஷியன்சி நீடுன்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இது மூணுமே அவங்களுக்கு கிடைக்கும் போது தான் அவங்களோட எஜுகேஷன் கரெக்டாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு லோயர் ஆர்டரில் 3 இருக்குது பாருங்கள். ஸோ அது மூணுமே கிடைக்கும் போது அவங்களோட எஜுகேஷன் வந்து கரெக்டாக இருக்கும்னு மாஸ்லோ வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். தென் வென்டிலேஷன், லைட்டிங், ஃபர்னிச்சர், பிளாக் போர்ட், மிட் டே மீல்ஸ், ஸோ இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும் போது அவங்களோட எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற அவர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். தென் ப்ரொவைடட் கிரேடட் அசைன்மெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி இது டி. ஸோ கிரேடட் அசைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய நல்லா படிக்கிற பசங்களாக தான் என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாலும் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பட் என்ன பண்ணுறாங்க, கிரேடர் 1 by 1 ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது வந்து அவனோட ஸ்டடீஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அவனுக்கு வந்து கீழேருந்து அசைன்மெண்ட் கொடுக்கணும், கம்மியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ஹான்ஸ் அட்ராக்ஷன் அண்ட் மினிமைஸ் த டேஞ்சர். என்ஹான்ஸ் அட்ராக்ஷன் எப்படி சொல்லிக் கொடுத்தா அவங்க படிப்பாங்க அப்படிங்கிற என்ஹான்ஸ் அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க. தென் மினிமைஸ் த டேஞ்சர், க்ரோத் நீட்ஸ். ஸோ க்ரோத் நீட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த எஸ்டீம் நீட், அச்சீவ்மெண்ட் நீட், ஏஸ்தட்டிக் நீட், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ இதுலேருந்து அவங்களை கம்மி பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ள அந்த 3 வந்து அவங்க அடையும் போது தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஃபர்ஸ்ட்டே வந்து மேலே போக முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் மினிமைஸ் பண்ணிவிட்டு பேசிக்கில் இருக்க அந்த டிஃபிஷியன்சி நீடை இதை ஃபஸ்ட்டு அவங்க அச்சீவ் பண்ணட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், க்ரோத் நீட்ஸை அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தென் இன்டிசிப்ளின் இன் கிளாஸ் ரூம் அண்ட் கேம்பஸ் அன்ரெஸ்ட் குட் பி ட்ரேஸ்டு. ஸோ கேம்பஸில் வந்து ஒரு இன்டிசிப்ளினாக இருக்கிறது அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களே, ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும், ட்ரேஸ் பண்ணணும், அப்புறம் கடைசியில் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேஸ் பண்ணால் மட்டும் போதாது, சேம் டைம் அவங்கள சரி பண்ணவும் செய்யணும் அப்படின்னு மாஸ்லோ சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எஜுகேஷன் இம்ப்ளிஃபிகேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து யாரோட எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் இதையும் நல்லா எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இது கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் லாஸ்ட்டில் இதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரிடக்ஷன் ஆஃப் நீட் அண்ட் கெட்டிங் ரிலீஃப் இன் டென்ஷன். ஸோ எப்படி வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து சைக்கிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு ஒரு ட்ரைவ் ஆர் மோட்டிவேஷன் ஏதோ ஒன்று நமக்கு மோட்டிவேஷன் கிடைக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஆரிஜினேட்டட் ஃப்ரம் நீட், டெசைர் ஆர் வாண்ட். ஸோ அந்த மோட்டிவ் எப்படி கிடைக்கும், அதுக்கு ஆரிஜினேட்னா ஒரு தேவை, ஒரு ஆசை, விருப்பம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அது டென்ஷனோட கம்பைன் ஆகுது, அது எப்படி நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ மோட்டிவேட்டட் பிஹேவியர், இந்த இடத்துல தான் மோட்டிவேஷன் ஸ்ட்ராங்காக வருது. ஸோ அது எப்படி போகுது, அதை கோலை நோக்கி போகுது. கோல் நோக்கி போனோடனே அச்சீவ் பண்ணியாச்சு, பண்ணவுடனே இன்சென்டிவ் ஆர் ரிலீஃப். ஸோ இன்சென்டிவ், ஒரு ஜாபில் ஏதாவது ஒன்று நம்ம கோல் நோக்கி போய் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடுக்காக பண்ணோம்னா அதில் வந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். இதை முடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட் ட்ரைவ் ஆர் மோட். ஸோ இப்படியே ஒரு மோட்டிவ் வரும், டென்ஷன் வரும், மோட்டிவேட்டட் பிஹேவியர் வரும், கோல் வரும், ரிலீஃப் ஆர் இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மோட்டிவேஷன் சர்க்கிள் வந்து சுற்றிட்டே இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைவ் ஆர் மோட்டிவ், தென் ஆரிஜினேட்டட், மோட்டிவேட்டட் பிஹேவியர். ஸோ இங்கேருந்து இது 1 2 இது 3 இது 4. ஸோ 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் 1 2 3 4 5ன்னு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இதை கரெக்டாக ஞாபகம் வச்சு எதுக்கப்புறம் எது வரும் அப்படிங்க மோட்டிவேஷன் சைக்கிளில் எதுக்கப்புறம் எது வரும். ஸோ ஆர்டர் கூட கேட்கலாம்ல, இந்த 5ஐயுமே ஆர்டர் மாற்றி போட்டு கரெக்டான மோட்டிவேஷன் சைக்கிளை வந்து டிக் பண்ணுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த ஆர்டர் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டெக்னிக்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இன் கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன். ஸோ என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில். சைல்டு சென்டர்ட் அப்ரோச். ஸோ பசங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து லெக்சராக எடுத்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ சில்ட்ரனுக்கு வந்து என்ன தேவையோ அவங்கள பேஸ் பண்ண, அவங்கள சென்டர் பண்ண ஒரு அப்ரோச் நம்ம கொடுக்கணும். லிங்க் த நியூ லேர்னிங் வித் த பாஸ்ட். ஸோ நியூ லேர்னிங்கை வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட கம்பைன் பண்ணி இன்கார்பரேட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யூசேஜ் ஆஃப் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ், எய்ட்ஸ் அண்ட் டிவைசஸ் இன் டீச்சிங். நார்மலாக ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணி காமிச்சிட்ருக்காமல் ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் கொடுக்கலாம். ஏதாவது டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஸ்மார்ட் போர்டு, ஸ்மார்ட் ரூம் இது கூட்டிகிட்டு போகலாம். அதில் சிஸ்டம் கம்ப்யூட்டர் வச்சு ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து யூசேஜ் ஆஃப் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ். டெஃபினைட்னஸ் ஆஃப் த பர்பஸ் அண்ட் கோல்ஸ். ஸோ இது படிக்கிறோம், அப்போ இதுக்கான பர்பஸ் என்ன, இதுக்கான கோல் என்னங்கிறத அவங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்கணும். நாலேஜ் ஆஃப் த ரிசல்ட் அண்ட் ப்ராக்ரஸ். ஸோ அதுக்கு ஒரு இது பண்ணுறோன்னா அதுக்கு என்ன ரிசல்ட்டு கிடைக்கும், ஸோ அந்த ரிசல்ட்னால் அவனுக்கு என்ன ப்ராக்ரஸ் கிடைக்கிது, என்ன யூஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத அவனுக்கு கிளியராக சொல்லிக் கொடுத்தா தான் ஃபஸ்ட் அவன் இந்த வேலையை செய்யவே செய்வாங்க. தென் ப்ரைஸ் அண்ட் ரீப்ரூஃப். ஸோ ஒரு இது கரெக்டாக செஞ்சுருக்காங்க அப்படின்னா ப்ரைஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது தப்பாகிடுச்சு அப்படின்னா அதை வந்து திரும்ப செய்ய சொல்லலாம். தென் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். ஸோ ரிவார்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக செஞ்சவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம், ரொம்ப லோவாக செஞ்சவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். தென் காம்படிஷன் அண்ட் கோஆப்ரேஷன்.
பசங்களுக்குள்ளேயே காம்படிஷன் வைக்கலாம், அவங்களுக்குள்ளேயே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எப்படி ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு கோஆப்ரேஷன் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஈகோ இன்வால்மெண்ட். ஸோ ஈகோ இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது, ஸோ ஈகோன்றது வந்து ஒரு நெகட்டிவ் வேர்ட்லாம் கிடையாது. ஸோ ஈகோ அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் பேஸ்டு வேர்டு. ஸோ ஈகோ அப்படின்றது ஸோ செல்ஃப் பேஸ்டு இன்வால்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈகோ இன்வால்மெண்ட். தென் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர் ஆட்டிடியூட். ஸோ அவங்களோட ப்ராப்பர் ஆட்டிடியூட்கான கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக டீச்சர்ஸ் கொடுக்கணும். தென் அப்ராப்ரியேட் லேர்னிங் சுச்சுவேஷன் அண்ட் என்விரான்மெண்ட். கரெக்டான லேர்னிங் சுச்சுவேஷன் அண்ட் என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, மோட்டிவேஷனோட ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அப்படிங்கிறத நீங்கள் கேட்டாலும் அந்த வீடியோ போடுறேன், ஆர்எல்ஸ் நானும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கன்னா திவ்யாக்காரன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.